உள்ளூர் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைதளத்தின் மூலம் சொல்ல வர வேண்டிய செய்தி என்பது, இந்த பாருங்க, வேதாரண்யம் அதாவது திருமறைக்காடு அருகே நடுக்கடலில் தமிழக மீனவர்களை தாக்கி ரூபாய் 4 லட்சம் பொருட்கள் கொள்ளை. இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம். அதாவது உண்மையிலே இவர்கள் கடல் கொள்ளையர்களா அல்லது கடல் கொள்ளையர்கள் வேடமிட்ட சிங்கள கடற்படை காடையர்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏற்கனவே ஆகஸ்ட் 5ஆம் தேதி எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த தருவைக்குளம் என்ற இடத்தை சார்ந்த 22 மீனவர்களை சிங்கள கடற்படை கைது செய்திருக்கிறது. 1983ஆம் ஆண்டு இலங்கையில் இனக்கலவரம் உண்டு. தமிழ் இனத்திற்கென்று இனிமேல் சிங்களவனோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, தமிழர்கள் முழு உரிமை பெற்ற குடிமக்களாக அந்த நாட்டில் வாழ வேண்டுமெனால் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு, தனி நாடு, தமிழ் ஈழம் என்பதே இறுதி தீர்வு என்ற நிலைக்கு வந்த பிறகு அங்கே போராளிகள் தங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து நம்முடைய கச்சத்தீவு பகுதியிலே மீன்பிடிக்க செல்லக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து சிங்கள கடற்படையினர் தாக்குதல், ஏன் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்து கூட தாக்குதல் தொடுத்து இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்து தாக்குதல் தொடுத்த வரலாறு உண்டு. இன்றைய வரைக்கும் 83லிருந்து இன்றைய வரைக்கும் ஆயிரக்கணக்கான மீனவ தமிழர்களை சிங்கள கடற்படை காடையர்கள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான படகுகளை பறிமுதல் செய்து அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் கருவிகள், மீன்பிடி வலைகள், கருவிகள், துணை கருவிகள் எல்லாவற்றையும் சிங்கள கடற்படை காடையர்கள் கொண்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் அதை எதிர்த்து உடனே ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பதோடு அல்லது எங்காவது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் இதற்கு நிலையான தீர்வு என்ன என்று சொன்னால், 1991 புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்தான் கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் இதற்கான நிலையான தீர்வு என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இப்போது ஆகஸ்ட் மாதம் நடைபெறுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது விடுதலை நாளில் கோட்டையிலே கொடியேற்றுகிற பொழுது அம்மையார் ஜெயலலிதா ஒரு அறைகூவல் எடுத்தார்கள். 1991 கச்சத்தீவை மீட்டே தீர்வேன் என்று. அதே போல் கச்சத்தீவை மீட்பதற்கு 2 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவரும் அம்மையார் ஜெயலலிதா தான். 3/10/1991 ஒரு முறை தீர்மானம் கொண்டு வந்தார், கச்சத்தீவை மீட்டு தாய் தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று. அதே போல் பிற்காலத்திலே 3/5/2013 அம்மையார் ஜெயலலிதா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இதற்கிடையே 2007 வாக்கிலே இதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டுக்கொண்டு எஞ்சியவர்களை கைது செய்து இலங்கைக்கு பிடித்து சென்ற அந்த காலகட்டத்திலே 2007 ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் கச்சத்தீவை மீட்கும் காலம் வந்துவிட்டது என்று ஒரு செய்தியை கொடுத்தார். உடனே அம்மையார் ஜெயலலிதா, நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம், கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக ஒரு வழக்கை தொடுங்கள் உச்சநீதிமன்றத்திலே. நேரு காலத்திலே நம்முடைய மேற்கு வங்கத்துக்கு சொந்தமான பெருபாரி என்கின்ற ஒரு திட்டுப்பகுதியை மேற்கு வங்க அரசை கேட்காமலே நேரு கிழக்கு வங்கத்தோடு சேர்த்து விட்டார். அதாவது கிழக்கு பாகிஸ்தான், அப்போது வங்கதேசம், இன்றைக்கு வங்கதேசம்
மக்கள் புரட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வங்கதேசம், அன்றைய கிழக்கு பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானோட கொடுத்ததுக்கு நேரு தலைமையிலான காங்கிரஸ் முதலமைச்சர் டாக்டர் PC ராய் என்பவர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். எங்களை கேட்காமல் எங்கள் நிலப்பகுதியை, எங்கள் மண்ணை, எங்கள் தாயகத்தில் இணைந்திருந்த மண்ணை எப்படி நீங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம் என்று நேருவை எதிர்த்து டாக்டர் PC ராய், நேருவின் தலைமை ஏற்றுக்கொண்டவர், காங்கிரஸ் கட்சியின் முதல்வராக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு போட்டார். பிறகு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு அதற்கு பகுதியில் கிழக்கு பாகிஸ்தானோடு இருந்த இன்னொரு திட்டு பகுதியை சேர்த்து அந்த சிக்கலுக்கு அன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அதே போல் அம்மையார் ஜெயலலிதா 2007 ஐயா கலைஞருடைய அந்த அறிக்கையை பார்த்துவிட்டு, திமுக சார்பில் நடந்த பட்டினி போராட்டங்களை பார்த்துவிட்டு என்ன சொன்னாங்க? ஒரு வழக்கை தொடருங்கள், இந்திய அரசு மீது தமிழ்நாட்டினுடைய உரிமையை தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை கேட்காமல் தமிழ்நாட்டுக்கு உரிமையான கச்சத்தீவை, சேதுபதி மன்னர்களுக்கு பட்டா நிலமான கச்சத்தீவை, பச்சை தமிழ் நிலத்தை கொடுத்தது தவறு என்று வழக்கு தொடருங்கள் என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் ஓராண்டா ஐயா கலைஞர் செய்யலை. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. இன்றைக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. பிறகு 2011 மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசையும் இணைத்து கொண்டு வழக்காடினாங்க. அதற்கு பிறகு இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு 2001 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாருங்க 18/8 இதே ஆகஸ்ட் மாதம் தான் 18/8/2023 கச்சத்தீவை மீட்பது ஒன்றே இறுதி தீர்வு என்று ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் மாநாடு, மீனவர்களே இல்லாத மீனவர் மாநாடு என்று விமர்சனங்கள் வந்தாலும் கூட ராமேஸ்வரத்திலே ஒரு மாநாடை போட்டு அந்த மாநாட்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் பேசினார், கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் தீர்வு, கச்சத்தீவை உடனே மீட்க வேண்டும் என்று. கச்சத்தீவை 1974 இந்திய அரசு தமிழ்நாட்டு அரசை கேட்காமல் இலங்கைக்கு அந்த தீவை தாரை வார்த்த போதே தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? வழக்கு தொடுத்திருக்கணும். ஏற்கனவே கச்சத்தீவு தொடர்பாக 1972 ஒரு தனிநபர் வணிகர் வாசுதேவ செட்டியார் என்பவர் துணி மூட்டைகளை கச்சத்தீவுக்கு அந்த கோவில் திருவிழாவின் போது வணிகத்திற்காக துணி மூட்டைகளை கடற்கரையில் இருந்து படகில் எடுத்து செல்ல போகும்போது சுங்க வரித்துறையினர் அந்த துணிமணிகளை பறிமுதல் செய்துவிட்டு அவரையும் கைது செய்து 6000 ரூபாய் தண்டம் விதித்தார்கள். எப்போ? 1972. உடனே அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டார். உயர்நீதிமன்றத்திலே அவருடைய வழக்கு தள்ளுபடியானது. அவர் விடவில்லை, உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார். உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டிய போது அவர் தரப்பு வழக்குரைஞர்கள் எடுத்து வைத்த வாதம், கச்சத்தீவு சேதுபதி அரசர்களுக்கு சொந்தமான பட்டா நிலம், நில அளவை ஆவணங்களில் எல்லாமே ஒரு 100-150 ஆண்டுகால ஆவணங்களில் கச்சத்தீவு தமிழ்நாட்டின் ஒரு பகுதி என்று ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஆவணங்களை எடுத்து சொல்லி வழக்காடிய போது உச்சநீதிமன்றமே 1974 இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்ப்பதற்கு முன்பே உச்சநீதிமன்றமே கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியே என நல்ல தீர்ப்பை சொன்னது. இந்த மாலை முரசு ஆவணத்தை வைத்து நான் பேசுகிறேன். இந்த வழக்கை வைத்தாவது ஐயா கலைஞர் என்ன செய்திருக்க வேண்டும்? கச்சத்தீவு தமிழ்நாட்டின் பகுதி என்று வழக்காடி இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் நாம் என்ன சொல்றோம்? திராவிட இயக்கத்தை சார்ந்த நம்முடைய வழக்குரைஞர் K.S. ராதாகிருஷ்ணன், அவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர், உண்மையிலே திராவிடர் தான். அவர் தாய்மொழி தெலுங்கு. அவர் எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகம், கனவாகி போன கச்சத்தீவுன்னு 2008 எழுதியிருக்கிறார். அதில் சொல்றார், சட்டமன்றத்தில் கூட 1974 ஆகஸ்ட் 27 ஏதோ பேச வேண்டும் என்று ஒப்புக்கை பிரச்சனை குறித்து பேசியுள்ளார். பட்டும் படாமல் இந்த பிரச்சனையில் அன்றைய முதல்வர் கருணாநிதி அரசு நடந்து கொண்டது. சொன்னது வியன் அரசு அல்ல, சொன்னது ஐயா பல நெடுமாறன் அல்ல, சொன்னது இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலில் தலைவனாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழர் சீமான் அல்ல, K.S. ராதாகிருஷ்ணன் எழுதுகிறார். அதே போல 27/6/1974 அறிவிக்கப்பட்டது என்றும் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும்
கலைஞர் கருணாநிதி தெரிவித்தார். மத்திய அரசோடு மோத கலைஞர் தயார் நிலையில் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி திமுக ஆட்சியின் போது, அப்ப ஐயா கலைஞர் தான் முதலமைச்சர், தமிழக அரசு ஆவண காப்பகம் மூலம் ராமநாதபுரம் மாவட்ட கெசட்டியரின் திருத்திய பதிப்பு, கெசட்னா பதிவு, அரசு ஆவணம், திருத்திய புது பதிப்பு வெளியிடப்பட்டது. 1062 பக்கங்கள் அடங்கிய அந்த நூலின் தொடக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்ட வரைபடத்தில் கச்சத்தீவு இல்லை. யார் சொல்றா? கே.எஸ். ராதாகிருஷ்ணன் ஆவணமாக ஆதார நிறைவாக இந்த புத்தகத்தில் தெரிவித்திருக்கிறார். 72 வரை உள்ள எல்லா ஆவணங்களிலும் கச்சத்தீவு தமிழ்நாட்டின் ஒரு பகுதி, சேதுபதி அரசியர்களுக்கு பட்டா நிலம் என்று எல்லா வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து ஆவணங்க இருக்கு. 72ல புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவணத்துல ஐயா கலைஞர் முதலமைச்சர் ஆகும்போது கச்சத்தீவு தமிழ்நாட்டின் பகுதி அல்ல. அப்ப 74ல் இந்திரா காந்தி அம்மா காங்கிரஸ் கட்சி ஆட்சி, தமிழின பகைவன் சிங்களனுக்கு தாரை வாக்க போகிற செய்தி கச்சத்தீவை 72ல் தெரிந்து இந்திரா காந்தியோட அப்ப கூட்டணி 71 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து உறவாடி கொண்டிருக்கிறார்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் முழங்குவார் ஐயா கலைஞர். ஆனால் அது ஊழல் உறவுக்கு கை கொடுப்போம், தேர்தல் உறவுக்கு குரல் கொடுப்போம் என்கின்ற அடிப்படையில் தான் வரும். ஊழல் உரிமைக்கு குரல் கொடுப்போம், தேர்தல் உறவுக்கு கை கொடுப்போம் என்றுதான் அது, அந்த பொருள்ல தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. ஆக 72லே கச்சத்தீவு தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இல்லை என்று ஆவணப்படுத்தியது திராவிட மாடல் அரசு, அன்றைக்கு ஐயா முதலமைச்சர் கலைஞர். இத்தனை கலவரங்கள் நடந்தும் கூட எவ்வளவு செய்திகள் இன்றைக்கு ஏன் இந்த செய்தியை பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த செய்தி இந்த பாருங்க, இப்ப அண்மையில கூட தினத்தந்தில் ஒரு பக்கம் வந்திருக்கு செய்தி, பல முறை வந்திருக்கிறது. 11/8/2024 கடலில் கண்ணீர் கடலில் மீனவர்கள், இந்த செய்தியை படித்த பிறகாவது தமிழ்நாட்டு அமைச்சருக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு, நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்க பெருமளவு ஆதரவு பெருகிவிட்டது, வலுத்து வருகிறது ஆதரவு. இப்ப நம்முடைய செந்தமிழர் சீமான் கூட அழகாக சொன்னார், ஐயா நம்முடைய முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கான ஆதரவு வலுத்து வருகிறது என்று சொல்லும்போது, வலுத்து வருகிறது ஆதரவு, ஆனால் பழுக்கவில்லை என்று சொன்னதுக்கு அழகாக சொன்னார். மாம்பழத்தை நாங்கள் சாக்கில் போட்டு கெட்டி நாங்கள் பழுக்க வைப்போம், அதுபோல் எங்கள் தம்பியை பழுக்க வைங்கன்னு அழகாக நகைச்சுவையாக சொன்னாங்க. அதுபோல் இன்றைக்கு இந்த அமைச்சர் பெருமக்கள், இன்றைக்கி நம்முடைய கீதா ஜீவன் கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அவருடைய மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள், அவருடைய தொகுதியை சார்ந்த மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு குரல் கொடுக்கல. ஆனால் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிவிட்டார் என்று கருணாநிதி பற்றி அவதூறு பேச்சு கண்டனம், திமுக தலைவர் பேச சீமானுக்கு அருகதை இல்லை. இப்படி ஒரு செய்தியை கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், உங்க தொகுதியை சேர்ந்த, உங்க மாவட்டத்தை சேர்ந்த, இத்தனைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் நம்ம மாவட்டம் தூத்துக்குடி, நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கிறாரு. அதே போல கீதா ஜீவன் அமைச்சராக இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற நம்முடைய ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பேரவை தலைவராக இருக்கிறாரு. மனோ தங்கராஜ் பக்கத்தில் அமைச்சராக இருக்கிறாரு. 4 பேர் நீங்க தென் மாவட்டங்களில் அமைச்சராக இருக்கிறீங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் இருக்கிறாங்க. ஏன் கச்சத்தீவு தொடர்பாக ஏற்கனவே 2023 ஆகஸ்ட் 18 மாண்புமிகு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சை வைத்து இப்ப 22 பேர் கைது செய்திருக்காங்களே, கச்சத்தீவு மீட்பதற்கு நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதை விட்டு சீமான் எந்த குடியில் பிறந்தாரோ அந்த குடியை சார்ந்த ஒரு அமைச்சரை விட்டு சீமானை தாக்கி பேசுவது, அது விமர்சனம் பேசுவது, அது சீமானுக்கு பதில் சொல்வது போன்ற இந்த நடைமுறை, இந்த சாதிய உணர்வுகளை கூர்மைப்படுத்தி மோத விடுகிற, இப்ப நம்முடைய ஐயா தமிழின பரவல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் செய்து ஒரு அறிக்கை கொடுத்த அரசு மீது உடனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொடுப்பார், அல்லது வீரபாண்டி ஆறுமுகம் உயிரோடு இருக்கும்போது அவரை வச்சு கலைஞர் கொடுப்பார். அதே வழியில தான் இப்பொழுது மு க ஸ்டாலின் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொடுப்பார். இப்படி சீமானுக்கு பதில் சொல்றதுக்கு நம்முடைய அன்பு தங்கை என் மீது வேற அன்பு கொண்டது, நம்ம மதிப்பு வச்சிருக்கோம், அது வேற செய்தி. கீதா சீவன் சொல்லுகிறார் சீமான் அளந்து பேச வேண்டும் என்று. நாம் கேட்கிறோம், அவர் மேடையில பேசுகிறார்.
நீங்கள் பதில் சொல்லிவிட்டு அதற்கு நாளிதழில் செய்தி வந்து விடுது. ஆனால் 22 பேர் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றிருக்கிறாங்க. சட்டத்தை மீறி எல்லை தாண்டி மீன் பிடித்ததுக்கு ஒரு படகுக்கு 40 லட்சம் அவதாரம் இருக்கிற சிங்களம். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் கேட்பது கடந்த கால வரலாறு எல்லாம் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா 2 முறை தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய தந்தையார் ஐயா கலைஞர் அறிக்கை கொடுத்திருக்காரு 2007. வழக்கு நடந்து கொண்டிருக்கு. 18/8/2023 ராமேஸ்வரம் மீனவர் மாநாட்டில் கச்சத்தீவு மீட்பதுதான் தீர்வு என்று நீங்களே பேசியிருக்கிறீங்க. உடனடியாக உங்களுக்கு ஆளுமை திறன் இருந்தால் கச்சத்தீவை மீட்பதற்கு தகுந்த நேரம் இது. கச்சத்தீவை தாரை வார்த்தை இலங்கைக்கு கொடுக்கும் போதே அன்றைக்கு இருந்த ஜனசங்கத்தின் தலைவர் வாஜ்பாய், பின்னால் பிரதமர், அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். வாஜ்பாய் தலைமை ஏற்றுக்கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. கச்சத்தீவு மீட்கப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று பலமுறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைய சூழ்நிலையிலே அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை 18/8/2023 ராமேஸ்வரத்தில் நீங்க பேசிய பேச்சின் அடிப்படையில் உடனடியாக கச்சத்தீவை மீட்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த ஆட்சி காலம் 2026 முடிவதற்குள் மிகப்பெரிய பேரீட்டமாக நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும். இல்லையானால் அரசியலிருந்து விலகுங்கள். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஆட்சிக்கு வரட்டும். நாங்கள் கச்சத்தீவை எப்படி மீட்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறி, இந்த செய்திகளைத்தான் நம்முடைய தமிழ் தேசிய களப்பணியாளர்கள், தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நிற்பவர்கள், எத்தனையோ இயக்கங்கள், அமைப்புகள், பேரவைகள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட செய்திகளை தான் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதை போல, நெக்குறிக்கு தள்ளுவதை போல, நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த அளவுக்கு இழந்திருக்கிறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சியால். ஏன்னா இவங்க தான் திராவிட நாடு கெட்டவங்க. திராவிட தனிநாடு கெட்டவங்களுடைய ஆட்சியிலே எத்தனை உரிமைகள் இழந்திருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லி நம்முடைய தமிழ் தேசிய அரசியலை வளர்க்க வேண்டும். அதற்கு ஆதரவை பெருக்க வேண்டும். வாக்கு வங்கி அரசில் தேர்தல் களமாடும் போது இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய இன மக்களுக்கு எடுத்து சொல்லி நாம் ஆதரவை தேட வேண்டும், பெருக்க வேண்டும். அதற்கான களப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனைத்து தமிழ் தேசிய அமைப்பினருக்கும் கள போராளிகளுக்கும் பறந்து வாழுகின்ற உலகத் தமிழ் தேசிய இனத்தின் அத்தனை தமிழர்களுக்கும் அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.